இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. அந்த அறையில் இருக்கிற எல்லா துவாரங்களையும் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு அடைச்சிருமா? அப்பதான் எந்த தீய சக்தியும் அதை உடைச்சு அவளை அணுக முடியாது. அபூர்வ குழந்தைதான். உண்மைதான் சாமி. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற உருவத்துக்கு இரவு பகல் தெரியாம இருந்தா அவன் நினைக்கிற மாற்றங்களை அவனால நடத்த முடியாது இல்லையா? வாஸ்தவம். இரவு பகல் தெரியாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அகிலா மேல கொஞ்சம் கூட சூரிய வெளிச்சமோ இல்ல வேற வெளிச்சமோ படாம ஒரு இருட்டு அறையில அடைச்சு வைக்கணும். இருட்டறையிலையா? இருட்டுனா ஏன் அகிலாக்கு பயமாச்சு? அதான் அந்த பயம்தான் அகிலாவை காப்பாத்தும். இருட்டுல நாள் கணக்கு தெரியாதே, அந்த கருப்பனால ஒழுங்கா இயங்க முடியாது. அப்படி இருக்கும்போது வெளியில வரணும் இல்ல அவன். அப்ப நம்ம அகிலாவை காப்பாத்திடலாமே. ஒருவேளை அவன் வெளியே வரல, சூரிய ஒளி காத்து எதுவும் இல்லாம என் அகிலாக்கு மூச்சு திணறி அவளுக்கு ஏதாவது. கணேஷ், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. நமக்கு அந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் துணையா இருக்கா. அவ இருக்கும்போது அகிலாவை அவ காப்பாத்துவா. நீங்க தைரியமா இருங்க கணேஷ். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல இல்லையா? பைரவி, உனக்கு பொம்மையை கொடுத்தால இந்த குழந்தை, அவளை உனக்கு முன்ன பின்ன தெரியுமா? தெரியாது சாமி. அவளை எங்கேயாவது நீ பார்த்திருக்கியா, சந்திச்சிருக்கியா? இல்ல சாமி. இப்ப புரியுறதா? நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு, பைரவி அவளை முன்னாடி சந்திச்சது கூட கிடையாது. ஒரு பொம்மை விற்கிற பொண்ணு நம்ம பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சாமி? உனக்கு கூடவா புரியல? அந்த அம்மன் நம்ம கூடவே இருக்காங்கிறதாமா அர்த்தம். மனுஷ இக்கட்டான நிலைமையில சிக்கின்னு இருக்கும் போது அந்த தெய்வம் ஒரு மனுஷ ரூபத்துல வந்துதான் அந்த மனுஷனை காப்பாத்தும். இப்போ அந்த ரூபத்துல வந்துதான் அந்த தாய் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கா. இது தெய்வம் சொன்ன வாக்கா எடுத்துட்டு நாம நம்பிக்கையோட நம்ம வேலைகளை கவனிப்போம். நிச்சயமா சொல்றேன், அகிலா அந்த அம்மன் காப்பாத்திடுவா. அம்மா மதுரகாளி தாயே, உன்னோட ஆசையோட ஒரு சின்ன குழந்தையோட உயிருக்காக நாங்க போராட போறோம். எங்களோட எல்லா செயலையும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். உன்னுடைய அருள் எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கணும். பைரவி, இந்தா அந்த அறையில் இருக்கிற எல்லா துவாரங்களையும் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு அடைச்சிருமா? அப்பதான் எந்த தீய சக்தியும் அதை உடைச்சு அவளை அணுக முடியாது. சரிங்க சாமி. போங்க, அந்த அறையில சூரிய ஒளியை வராதபடி பண்ணிடுங்க. கணேஷ், நம்பிக்கையோடு போங்க.
கணேஷ், பைரவி, அகிலா கத்துறத கேட்கும் போது என்னால தாங்க முடியல பைரவி, தாங்க முடியல. கணேஷ், அகிலாக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வாங்க, முடியல. நான் சொல்றத கேளுங்க, வாங்க. வாங்க கணேஷ். கணேஷ், வாங்க, அடிங்க. என்னால முடியல பைரவி. கணேஷ், நான் சொல்றத கேளுங்க. எல்லாமே நல்லதுக்காக தான். தைரியமா இருங்க, எதுவும் ஆகாது. சாமி, எல்லா வழியையும் அடைச்சாச்சு. சூரிய ஒளி கொஞ்சம் கூட உள்ள போகாது. அப்போ அகிலாவுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பு உருவத்துக்கு பகல் இரவு வித்தியாசம் தெரியாது. அதனால அவனால அந்த குழந்தைக்கு எந்த கொடுமையும் ஏற்படாது. அதுக்குள்ள நாம அகிலாவை காப்பாத்திடலாம்ல சாமி? அதுக்கு அந்த அம்மன் ஒரு வழி சொல்லுவாமா. ஜெகம்மா. சித்ரா, என்ன மாயம் இது? என் அழைப்பு சித்திரனை போய் சேராமல் என்னிடமே திரும்பி வந்து விட்டது. ஜக்கம்மா, என்ன இது சோதனை? என் சித்திரனுக்கு என்ன ஆயிற்று? ஜக்கம்மா, 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 ஜக்கம்மா. உள்ளது உள்ளபடி காட்டும் மாயக் கண்ணாடியே, என் சித்திரன் எங்கிருக்கிறான்? அவன் நிலை என்ன? அதை என் கண்களுக்கு காட்டு. சித்ரா, சித்ரா. இன்று என்னை சுற்றி ஒரே இருளாக உள்ளது. சூரிய ஒளி அறைக்குள் நுழைய முடியாதபடி வழியை அடைத்து விட்டார்கள் குருவே. இரவு பகல் தெரியவில்லை. முட்டாள், முட்டாள், அறிவு கட்ட மடையனே! இவ்வளவு நடந்த பிறகும் என்னிடம் ஏன் கூறவில்லை? இருட்டில் அடைப்பட்டவுடன் என்னால் எதையும் கவனிக்க முடியவில்லை. எப்படி உங்களிடம் சொல்வதென்றும் தெரியவில்லை. உளராதே! நீ சொல்வது அனைத்தும் உன்னை அடைத்த பிறகு நடந்தது. நான் கேட்பது, உன்னை அடைப்பதற்கு முன்பு ஏன் என்னிடம் கூறவில்லை? சுந்தர சிவத்தை விரட்டிவிட்டே. அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தேன். ஏய், எதிரியை எளிதாக நினைப்பவன் என்றும் அவன் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறவே முடியாது. உங்கள் மீதிருக்கும் நம்பிக்கையில் என்னை மலை போல் நினைத்து விட்டேன். சுந்தர சிவத்தையும் பைரவியையும் சிறு துரும்பாக நினைத்து விட்டேன். செய்வதையும் செய்துவிட்டு அதிகமாக பேசுகிறாயா? சுந்தர சிவத்தின் வருகையை முன்பே சொல்லியிருந்தால் அவனை இவ்வளவு அருகில் வரவிடாமல் தடுத்திருப்பேன். நான் நினைத்த அந்த 8 நாளில் என் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறி இருக்கும். ஆனால் இப்பொழுது உன்னை அடைத்து என்னை நிலைகுலைய செய்து விட்டார்கள். இப்பொழுது எப்படி நான் அகிலாவை அழிப்பது?